வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னால வரக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபேக்டரான பர்சனாலிட்டி டிஸார்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஆனந்தன் பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவர்கிட்டயே பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், கடந்த எபிசோட்லலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதில் முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர்னால ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அதாவது நம்ம பர்சனாலிட்டிலேயே நிறைய சேஞ்சஸ் வருதுன்னு தான். ஸோ என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டரால் தவிக்கிற ஒரு பர்சனுக்கு வரும்? ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். இது என்னென்னா, இப்போ ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டராக தான் வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. மனப்பதட்டம்ங்கிறது மனப்பதட்ட நோயாக தான் வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. அது குடிக்கு அடிமையானவனா வெளிப்படலாம், அதீதமா ஆன்மீகத்துக்கு அடிக்ஷன் ஆகிறதா வெளிப்படலாம், தேவையில்லாம டாக்டர் ஷாப்பிங் பண்ற சைக்கோசோமேட்டிக் டிஸார்டரா வெளிப்படலாம், மூட நம்பிக்கைகளுக்கு வெளிப்படலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா மேடம்? இது இந்த 5ஆவதா ஒன்று இருக்கு, சயின்ஸ். அந்த சயின்டிஃபிக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இது நாளையும் தவிர்த்தரலாம். இது நாளையும் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இது நாளைக்கும் சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா 5ஆவதா அந்த மனுஷன் போகிறது பர்சனாலிட்டி டிஸார்டர். உதாரணமா ஒன்று சொல்லணும்னா, ஒரு 20 வயசு பையன் கன்சல்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. 10th 99% மார்க் எடுத்து பாஸ் பண்ணா, ஸ்கூல் டாப்பர். அவனை பயோமேக்ஸ் குரூப்ல +1 சேர்த்து விட்டோம். அவன் சேர்க்கறதுக்கு முன்னாடி சொன்னா, நான் எப்படி இன்ஜினியரிங் தானே படிக்க போறேன், நான் பேசாம நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸே சேர்ந்துக்கிறேனே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே சேர்ந்துக்கிறேனே, பிஇ தானே படிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். நானா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ், கிளாஸ் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி இருந்தாலும் நீ 6 மாசம் கழிச்சு திடீர்னு எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு உனக்கு என்ன வரும், அதனால நீ சேர்ந்துட்டீங்கன்னா எது வேணாலும் போகலாம், எப்படியா இன்ஜினியரிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுறாங்க. ஓகே. அவனும் எந்த பிரச்சனையும் பண்ணாம கன்வின்ஸ் ஆகி சேர்ந்துடுறான். சேர்ந்து 3 மாசம் தான் ஆகுது. அவங்க அப்பா அம்மாட்ட என்னால படிக்க முடியல, நான் பயாலஜியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நான் என்னன்னா அவனுக்கு ஆங்ஸைட்டி இருக்கு. அந்த ஆங்ஸைட்டி எப்படியெல்லாம் வெளிப்படுது, ஏன்னா இந்த ஏஜ்ல தான் வெளிப்படும். 16, 17 வயசுல தான் இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் வெளிப்படும். அது ஈகோ டிஃபென்ஸ்னால ஆங்ஸைட்டியா வெளிப்படலை, வேற மாதிரி வெளிப்படுது. ஏன்னா இவன் புத்திசாலி, அறிவாளி, நிறைய மார்க் வாங்கியிருக்கான், 99% வாங்கியிருக்கான். அவன் என்ன சொல்றான், நான் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல சேர்த்து விடுங்க. ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் நல்லா படிக்கிற பையன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சேர்த்து விடுறாங்க. 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசம் கழிச்சு திரும்ப அப்பா அம்மாட்ட வரான். +2 போர்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மற்றவங்களாம் நல்லா படிக்கிறாங்க, நான் பயாலஜியை படிச்சு நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னை இந்த வருஷத்தை விட்டுருங்க, அடுத்த வருஷத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக +1 ஜாயின் பண்ணி நல்லா படிக்கிறேன். வேணாண்டா, ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடுண்டா, இன்னும் போர்டு எக்ஸாமுக்கு 1.5 வருஷம் இருக்குடா அப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, முடியல. சரின்ட்டு பரவாயில்லப்பா சரின்னு சொல்லி அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக அந்த மனப்பதட்டத்தினால தான் அவனால் படிக்க முடியல. ஆனா அதுக்கு சொல்ற காரணம் வேற மாதிரி காரணம் சொல்றான். ஓகே. அடுத்த வருஷம் +1 சேர்த்து விடுறாங்க. +1 சேர்த்து விடும் போது ஒரு 3 மாசம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, வழக்கம் போல ஒரு 3 மாசம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம் என்னோட ஜூனியர் பசங்கள்லாம் வந்துட்டானுங்க, எனக்கு பிசிக்ஸ் புரியவே மாட்டேங்குது, அவனுங்கெல்லாம் நல்லா புரிஞ்சு படிச்சிடறானுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டில் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாங்க, எப்படியாவது போயிடுப்பா, ஏதாவது முடிச்சிருப்பா, கொஞ்ச நாளாவது படிச்சிருப்பா, நீ கொஞ்சம் படிச்சா கூட, நான் +2 10th இவ்வளோ மார்க் வாங்கின பையன் +2 நான் நல்லா மார்க் வாங்க வேண்டாமா, எல்லாத்துலேயும் செண்டை வாங்கணும்ல, நீ செண்டை வாங்காட்டி பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு, எப்படியாவது போயிடுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு போக வைக்கிறாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு கதவை சாத்திக்கிட்டு அழுக, ஆர்ப்பாட்டம், அடம், முடியவே முடியாது, இந்த ஸ்கூலே எனக்கு வேண்டாம், எல்லாம் என்னை பார்த்து கேலி பண்ணுறாங்க, என்னோட ஜூனியர் பசங்கள்லாம் என்கிட்ட வந்துடுறாங்க, என்ன ஸ்கூலை மாற்றுங்க, வேற ஸ்கூலில் நான் ஃப்ரெஷ்ஷாக போய் +1 சேர்ந்து படித்து நான் கண்டிப்பாக சத்தியமாக நான் 3 பாடத்துலேயும் சண்டை வாங்கி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறேன். ஓகே. சரி, புள்ள தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊரில் இவனுக்காக வீட்டை மாற்றி பெரிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கேயும் 3 மாதம் நல்லா போயிட்டு இருக்கு.
3 மாசம் நல்லா போயிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு படிக்க முடியல, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எரிஞ்சு எரிஞ்சு உழுவுறான். உங்களால தான் என் லைஃபே கெட்டுச்சுங்கிறான். ஏன்டா எங்களால உங்க லைஃப் கெட்டுச்சு? நீங்க மட்டும் அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயே என்னை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்றதுக்கு அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு இந்த 2 வருஷம் வேஸ்ட் ஆகிருக்காது இல்லை? டே, அப்போ நீ கன்வின்ஸ் பண்ணி தானே போன, அப்போ நல்லா தானே இருந்த, ஏன் இப்போ அதை சொல்லி காட்டுற? போனது போச்சு, இவனாவது படிப்பா? இல்லை, நீங்கள் தான் என் வாழ்க்கைக்கு எடுத்தீங்க, உங்களால தான் எல்லாம் போச்சு அப்படின்னு அப்பா அம்மாவை எதிரியாக பார்க்குறான். ஆங்ஸைட்டிங்கிறது வந்து அந்த 2 வருஷத்துல ஹாஸ்டிலிட்டி, குரோதம், அப்பா அம்மாவை எதிரியா பார்க்குற அளவுக்கு, தனக்கு நல்லது பண்றவங்களையே எதிரியா பார்க்குற அளவுக்கு குரோதமா வளருது. அந்த அளவுக்கு வந்து ஆகுது. சரிப்பா, முடிஞ்ச அளவுக்கு படி நம்ம அப்படி சொல்லி அவனை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டு போகணும்னு சொல்லி கூட்டு போறாங்க. சைக்காட்ரிஸ்ட் மருந்து கொடுக்குறாரு. ஒரு மாசம் மருந்து எடுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரங்க, ஃபேமிலி டாக்டர் எல்லாம் வந்து இந்த வயசுல என்ன சைக்காட்ரிக் மருந்து, அவன் ஆள் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான், அவனே 1000 பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்பான், அவனுக்கு என்ன சைக்காட்ரிக் கொடுக்க வேண்டியிருக்கு, அவனை கொண்டு போய் யோகா சேர்த்து விடுங்க, மெடிடேஷன் சேர்த்து விடுங்க அப்படின்னு யோகா கொண்டு போறாங்க, மெடிடேஷன் கொண்டு போறாங்க. மாத்திரையும் 1 மாசத்துக்கு மேல முழுங்கல. அப்படியோ யோகா போய் தடுமாறி ஒரு 900 மார்க் எடுத்து, அவன் 10th நல்ல மார்க் எடுத்ததுனால மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு பெரிய 15 லட்சம் செலவு பண்ணி இசிஇ சேர்த்து விடுறாங்க. இது உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு இசிஇ சேர்த்து விடுறாங்க. 6 மாசம் காலேஜ் போயிட்டு இருக்கான். 6 மாசம் கழிச்சு திரும்ப வருது, பிரச்சனை வருது. என்னால படிக்க முடியல, நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க போறேன், நான் மீடியா ஃபீல்டுக்கு போறேன், நான் சினிமாவில் சாதிக்க போறேன், நான் டைரக்டர் ஆக போறேன், நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி நடுத்தரமா என்னால இருக்க முடியாது, நீங்க வாழ்க்கிற வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு 1000 சமாதானங்கள் சொல்றான். சரிப்பா, ஃபர்ஸ்ட் நீ இதை போர்ஸை முடி, அதுக்கப்புறம் நீ மீடியாவுக்கு போகலாம், அதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு டிகிரி சேர்ந்துட்ட, அந்த டிகிரியை முடிச்சு இதே மாதிரி தான் +2 2 வருஷம் வேஸ்ட் ஆச்சு, இந்த 4 வருஷத்தை எப்படியாவது முடிச்சிரு. சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டு போறாங்க. சைக்காட்ரிஸ்ட் மருந்து கொடுக்குறாரு. திரும்ப அதே கதை நடக்குது. எதுக்கு மருந்து? சைக்காட்ரிஸ்ட் என்ன கொடுத்துட போறாங்க பெருசா? தூக்க மாத்திரை தானே கொடுத்துட போறாங்க. தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருப்பான். அவனுக்கு எதுக்கு அதெல்லாம்? அவன் திமிர் எடுத்து பண்றான், இவன் கொழுப்படுத்து பண்றான், நல்லா சாத்தனா சரியா போயிடும் அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லுவாரு, அவங்க மாமா சொல்லுவாரு, சித்தப்பா சொல்லுவாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி டாக்டரும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து சரின்ட்டு கஷ்டப்பட்டு தேர்ட் இயர்ல நிறைய தேர்ட் இயர் டிஸ்கண்டினியூ, பிஇ டிஸ்கண்டினியூ நிறைய பேர் அன்றாடம் பார்க்க முடியும். நிறைய பேர் பார்க்க முடியும். இவங்க மட்டும் அவன் 18 அந்த 17 16 வயசுலயே ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெகுலரா ஒரே சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான். ஏதாவது இவ்வளோ நாட்கள் வேஸ்ட் ஆகிருக்காது, இவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகிருக்காது. பிஇ டிஸ்கண்டினியூ பண்ணிடுவான். அவன் சொன்ன மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்த்து விடுவாங்க, அதுவையும் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவான். பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை வித்து கொடு, எனக்கு குடும்பத்தை சொத்தை பிரிச்சு கொடு, எல்லாம் தங்கச்சிக்கு தான் செய்யற, எனக்கு செய்ய மாட்டேற, அக்காவுக்கு தான் செய்யற, எனக்கு செய்ய மாட்டேற அப்படின்னு அப்பா அம்மாவை எதிரியா பார்த்தவங்க கூட பிறந்தவங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறது. பிசினஸ் பண்ணி கொடுத்தா அதுவும் 3 மாசம், எந்த வேலைக்கு போனாலும் 3 மாசம், எந்த படிப்புக்கு போனாலும் 3 மாசம், எதுலையுமே நிலையற்ற தன்மை இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணி அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு, என்ன எப்படிப்பட்ட புள்ளவன், அம்மா பேச்சை வந்து தட்டி பேசாத புள்ள, நீ தண்ணி அடிச்சுட்டு வந்து நினைக்கிறான, குடும்பமே நில குழஞ்சி போய் நிற்கும். சாரி கேட்டுட்டு போய் படுத்துருவான். 3ஆவது நாள் தண்ணி அடிச்சுட்டு வருவான். கேட்டால் வீட்டே டிவியெல்லாம் உடைச்சி வீடே 2 ஆக்கி பிளேட் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் கீரல் போட்டுக்கிட்டு கையெல்லாம் ஒரே இதாக இருக்கும். இப்போ வந்து ரைட் ஹேண்டட் இண்டிவிஜுவல்ஸ்னால் லெஃப்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், மார்க்ஸ் இருக்கும். செல்ஃப் இன்ஃப்ளிக்ட் டெலிபரேட் செல்ஃப் ஃபார்ம் இன்ஜுரி பிஹேவியர் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவனுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி டிசார்டருங்கிறது வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாம பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து 20-25 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடுவான் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பொறுப்பு வந்துடும், திருந்திடுவான், ட்ரீட்மெண்ட் எடுங்கப்பான்னு இடையில எல்லா சைக்காட்டும் சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கா போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அட்வைஸ் தான் பண்ண முடியும், மருந்து தான் கொடுக்க முடியும். கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க, 3 மாசத்துல அடிச்சுக்குவாங்க. 3 மாசத்துல வந்து டைவர்ஸ் வரையும் வந்து நிற்கும்.
அடிப்படையாக டைவர்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா சப்ப மேட்டர் ஒன்றுமே இருக்காது. என்னதான்டா பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த இவளோட வாழ பிடிக்கல, எனக்கு நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு ஃப்ரீக்குவென்சி ஒத்து வரல, எனக்கு செட் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாத்துலேயும் நிலையற்ற தன்மை கொண்ட ஒரு விஷயமா இந்த ஆங்ஸைட்டி டிசார்டருங்கிறது ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடும் பொழுது அதுவே அவனுக்கு வந்து 16 வயசுலேருந்தே இந்த எஸ்எஸ்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார் வகையான மாத்திரைகளை வந்து அவனுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை பார்த்து, சித்தப்பா ஒருத்தர் இந்த மாதிரியே தான் இருந்தார், நல்ல இன்டெலிஜென்ட், எம்பிபிஎஸ் செகண்ட் இயர்ல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்தவர் தான், அப்படியே இன்னமும் உட்காந்துருக்காரு. தாய் மாமா ஒருத்தர் இப்படி தான் இருந்தான், 15 பிஸ்னஸ் பண்ணான், குடும்பத்தையே வித்தான், லாஸ் பண்ணான். ஜெனட்டிக்கா பார்த்தீங்கன்னா இருக்கும். தாய் மாமா அப்படி ஒருத்தர் இருந்தான். அந்த மாதிரி அவனை இப்படிலாம் இருக்கிற புள்ள இவன் இப்படிலாம் பண்றான்னா இவனுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சு ஆரம்பத்திலேருந்தே வந்து சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அவன் 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 வந்து அப்பப்போ மீறதான் செய்வான். நான் என்ன பைத்தியமா, நான் எதுக்கு மருந்து சாப்பிடணும், என்னை கொடுத்து என்ன மென்டல் ஆக்கிடுறீங்க, என்னை பைத்தியமாக்கிடுறீங்க, என்ன சைக்காட்ரிஸ்ட்லாம் வந்து அவங்க என்ன பெருசாக கிழிச்சிட போகிறாங்க, இப்படியெல்லாம் பேசிட்டு. அதையும் தாண்டி பெற்றோர்கள் வந்து பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் அவனுக்கு சில மருந்துகள் வந்து டெய்லி கொடுக்கணும். அதை மருந்தா நினைக்க கூடாது, உணவா நினைக்கணும். உடம்புக்கு எப்படி கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொலஸ்ட்ரால் தேவையோ அது மாதிரி மூளைக்கு செரட்டோனின் அவனுக்கு தேவை. அந்த செரட்டோனின் வந்து இயற்கையிலேயே பிறவிலேயே அவனுக்கு கம்மியா இருக்கு. அது 15 வயசுக்கு மேலதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டு இன்னைக்கு 26 வயசுல இவ்வளவு டேமேஜ் ஆகி நிக்குது. இதையும் விட்டுட்டா 45 வயசுலயும் அதே பிரச்சனையோட வந்து நிப்பாங்க. இது வரைக்கும் 3 கல்யாணம் பண்ணியாச்சு, 4 பிசினஸ் பண்ணியாச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, இன்னைக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு நடுத்தருல இருக்கான். இப்படிங்கிற பிரச்சனையோட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.